ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவின் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே மன்றாட்டை கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, இரக்கமாயிரும். உலகத்தை மீட்டு திருமகனாகிய இறைவா, எங்கள்மேல் இரக்கமாயிரும். தூயாவியாராகிய இறைவா, எங்கள்மேல் இரக்கமாயிரும். மிகு மூவர் இறைவா, எங்கள்மேல் இரக்கமாயிரும். புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை அருளின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மைமிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிமிகுன்ற அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாசில்லாத அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவக்கரையில்லா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியப்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல ஆலோசனை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். படைத்தவரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மீட்பரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேரறிமிகு கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வணக்கத்துக்குரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போற்றுதலுக்குரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வல்லமையுள்ள கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அறிவுள்ள கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கைக்குரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதியின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்திற்கு உறைவிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகிழ்ச்சியின் காரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானம் நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆற்றுக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அறிபொருளின் ரோஜா மலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசனின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பன்மயமான கோவிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடன்படிக்கையின் பேழையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் வாயிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடியற்கால விண்மீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றோரின் ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உயிருவோருக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்தவர்களின் துணையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானதூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புது பெரும் தந்தையரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாக்கினர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சாட்சிகளின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அடியார்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவ்வளவு உற்பவியான அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணை படைத்த அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபமாலையின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமைதியின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் இந்திய கொள்ளும். நாட்டின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகாணிக்கு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் உணவை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் உணவை சுவாமி. இறைவனின் புனித அன்னையிடம் அடைக்கலம் நாடி வந்து நீங்கள் தேவையில்லை என்று புறக்கணியாது மாற்றுக்குரிய கண்ணியை விண்ணுலக பேர் பெற்ற அரசி அனைத்து துன்பங்களில் எங்களை காத்திரடும். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, மனுமனிதர்களின் திருத்தாப்படைத்திருக்கும் குடும்பத்தை கண்ணோக்கியருடும். எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதலிலிருந்து எங்களை மீட்டிரடும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
இந்த திருப்பலி இங்கு கூடியுள்ள உங்கள் அனைவரின் கருத்துக்களுக்காகவும் இணையதளத்தில் ஜெப உதவி கேட்டவர்களுக்காகவும் மற்றும் இன்று சிறப்பாக தங்கள் கருத்துக்களுக்காக திருப்பலி காணிக்கையை அளித்தவர்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னையின் பக்தர்களே, உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவனுடைய நாமத்திலே இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுக்க அழைப்பு விடுக்கிறேன். நம் தாயாம் திருச்சபையானது புனித அன்னை மரியாவின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இதோ இங்கே நாம் எல்லாம் சாட்சிகளாக இருக்கிறோம். எல்லோரும் இங்கே ஒரே குடும்பமாக அன்னைக்கு வணக்கம் செலுத்த வேண்டும், அவருடைய பிறப்பை நாம் சிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு நாம் இங்கே ஒன்றாக ஒரே குடும்பமாக கூடியிருக்கிறோம். இந்த நாளை கடவுள் நமக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்வோம். இங்கே நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார், அதற்காக நன்றி சொல்வோம். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதான் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் கூறும் கண்ணையான புனித மரியாதை வானத்தோடு புனித அனைவரை சகோதர சகோதரிகளை உடனே நான் விரைவான ஆண்டவர்கள் எனக்காக வேண்டிக் கொள்ள நம்புகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குவதே எங்கள் மேல் இரக்கமாகிடும். உலகின் பாவங்களை போக்குவதே எங்கள் மன்றாட்டை ஏற்றரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாகிடும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையின் இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னி மரியா தன் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்கிறேன். அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் அடியார்களாகிய எங்களுக்கு விண்ணக அருள் கொடைகளை ஏற்று நாங்கள் அமைதியில் வளர செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
ஆண்டவர் கூறுவது, நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமி, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் முன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேர்கால வேதனையில் இருப்பவர் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாரும் எஞ்சியிருப்போர் இஸ்ரவேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்பொழுது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்பொழுது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் உங்கள் பல்லவி. ஆண்டவரில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைவேன். ஆண்டவரில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைவேன். நான் ஒரு பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் களி கூறும். பல்லவி. ஆண்டவரில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைவேன். நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன், ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார். பல்லவி. ஆண்டவரில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைவேன். அனைவரும் எழுந்திருப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புனித கன்னிமரியே, நீர் பேறு பெற்றவர், புகழ் அனைத்திற்கும் மிக ஏற்றவர் நீரே. ஏனெனில் இறைவன் இயேசு கிறிஸ்து நீரின் ஆதரவினால் உம்மிடமிருந்தே உதயமானார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்டு இருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்து தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையானவர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்திக்க கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பு, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாளை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவத்திலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண் மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவீர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேற்றவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்பது பொருள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னையின் பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலியிலே பக்தியோடு கலந்து கொள்ள அன்போடு அழைப்பு விடுக்கிறேன். இடம் தாயாம் திருச்சபையானது அன்னை மரியாளின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. எனவே அனைவருக்கும் என்னுடைய அன்னையின் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட் யூ ஆல். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. காலையில் 4:30 மணிக்கே எல்லோரும் எத்தனை மணிக்கு கிளம்பி இங்கே வந்தீங்கன்னு தெரியல. சில பேர் இங்கேயே தங்கிவிட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் எல்லாம்
அந்த அளவிற்கு அன்னை மீது அளவற்ற அன்பையும் பாசத்தையும் பொழிந்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அதே வேளையிலே நம் தாயார் திருச்சபையானது 3 பேருடைய பிறந்த நாளை எப்போதும் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். முதலாவதாக யாரு? திருமுழுக்கு யோவான் ஜூன் 24ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறது. அதே வேளையிலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விழாவையும் பிறந்த நாளையும் கொண்டாடுகிறது. இன்று நாம் செப்டம்பர் 8 இன்று நாம் அன்னையினுடைய பிறந்த நாள் விழாவை இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். காரணம், அவர்களுடைய வாழ்க்கையானது ஆண்டவரால் திட்டமிடப்பட்டது. வாழ்க்கை என்றாலே ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். அதில் மிகவும் முக்கியமானவர் அன்னை மரியாள். சுவக்கி நன்னம்மாள் இவர்களுக்கு முதிர்ந்த வயதிலே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு பிறக்கப்பட்ட துயற்ற கன்னி. அவள் ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தவள் என்று வரலாறு கூறுகிறது. அதையும் நாம் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். இன்று நாம் ஒரே குடும்பமாக இங்கே கூடியிருக்கிறோம். காரணம், அன்னை மரியாளின் அளவற்ற அன்பும் பாசமும் தான். நாம் இங்கே ஒரே குடும்பமாக இந்த வேளையிலே இருக்கிறோம் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க அன்னையினுடைய அந்த தாழ்ச்சியும் சரி, அவளுடைய அன்பும் சரி, நாம் அவள் மீது காட்டிக் கொண்டிருக்கிற அந்த பாசம் எல்லாமே நம்மை ஒரே குடும்பமாக இங்கே கூட்டி வந்திருக்கிறது. அதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு சில காரியங்களை, ஒரு சில நன்மைகளை நாம் அன்னை மரியாளின் வழியாக பெற்றிருக்கலாம். அதன் காரணமாக ஒரு சில பேர் இங்கே நின்று கொண்டு அன்னையினுடைய திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கிறோம். காரணம், அவள் நமக்காக எப்பொழுதும் தன்னுடைய மகளிடம் அறிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் என்றுதான் காரணம். இயேசு தன்னுடைய களப்பணியை செய்த போதும் சரி, இயேசு இறந்த பிறகும் சரி, அன்னை மரியாள் ஒன்றிக்கும் ஒரு காரணியாக இயேசுனுடைய சீடர்களுக்கு இருந்தால் அவர் எப்பொழுதுமே அவர்களை உற்சாகம் ஊட்டிக் கொண்டு ஜெபத்திலும் அவர்களை ஒன்றித்திருந்தார். அதன் காரணமாகவே அவர்களும் அவர்களுடைய இறைபணியை செய்ய முடிந்தது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான வேளையிலே அன்னையினுடைய பிறந்த நாளை இங்கே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் இன்றைய நாள் மிக முக்கிய நாளாக கருதப்படுகிறது. காரணம், அன்னை மரியாள் ஆண்டவருடைய மீட்பு திட்டத்தில் ஒரு முக்கிய காரணியாக இருந்தார். இயேசுவை பெற்றெடுப்பதிலும் சரி, அவரை வளர்ப்பதிலும் சரி, அவளுடைய நோக்கமானது ஒன்றாகத்தான் இருந்தது. ஆண்டவருடைய திட்டத்தை தன் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு முழு மூச்சோடு தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக முழுமையாக அர்ப்பணித்தாள். அதன் காரணமாகத்தான் அவள் ஆண்டவரின் தாயானால் நம் அனைவருக்கும் அன்னையானாள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான வேளையிலே அன்னையின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளையும் நினைத்து பார்ப்போம். அன்னைக்கு எப்பொழுதுமே வணக்கம் செலுத்தி கொண்டிருப்போம். அதன் மூலமாக நாமும் ஆண்டவருடைய திட்டத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட திட்டத்தை ஆண்டவருடைய திட்டத்தோடு இணைக்கின்ற பொழுது நிச்சயமாக அதிலே ஒரு வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம் அன்னையை வழியாக ஆண்டவரிடம் நமக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் ஆசிரியையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள நாம் உருக்கமாக வேண்டுவோம். இறைவன் நம் அன்னை மரியாளின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் நம் உள்ளங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். பணிவான செயலும் அனைத்தையும்
உரியதுமான திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புனித கன்னிமரியாவுடைய பிறப்பு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் நாங்கள் எங்கள் காணிக்கைகளை உமக்கு அளித்து உம்மை வேண்டுகிறோம். அந்த கன்னிமரியாவிடமிருந்து மனிதராக பிறக்கும் திருவுளம் கொண்டு திருமகனிகளுக்கு உதவுவதாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகளை கருத்தாங்கி தமது கன்னிமையின் ஆட்சியில் நிலைத்து நின்ற நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகில் கழித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்ச்சியுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மறுவிடவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிரையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னில் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிடையே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் பேராயர் பீட்டு மச்சாதோ, இணையாயர்கள் சூசை மற்றும் சதீஷ் மற்ற எல்லா திருநிலைகள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுற செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றுள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்குள் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணியில் சொல்வோம். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அன்புக்குரியவர்களை தயவு செய்து கவனிப்போம். ஞான ஸ்நானம் பெற்று புது நன்மை வாங்கி ஒவ்வொரு அருட்சாதனத்தின் வழியாக தங்களையே தயாரித்துள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே இப்பொழுது வழங்கப்படும் நற்கருணையை பெற்றுக்கொள்ளலாம். மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் இடங்களில் இருந்தபடி இறையாசின் பெருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். Dear brothers and sisters, please note, only the Catholics who are in the status of grace to come forward to receive the Holy Communion. The non-Christians, please be in your place and ask God's blessing. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னி மரியாவினுடைய பிறப்பு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் நாங்கள் எங்கள் காணிக்கைகளை
உம்மை வேண்டுகிறோம். அந்த கன்னியிடமிருந்து மனிதராக பிறந்த திருவுளம் கொண்ட உம் திருமகன் எங்களுக்கு உதவுவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வாருங்கள். வாழ்க்கைப்படி தொடர்கின்றது. ಪ್ರವಾದಿ ಮೀಕನ ಗ್ರಂಥದಿಂದ ವಾಚನ. ಸರ್ವೇಶ್ವರ ಸ್ವಾಮಿ ಇಂತೆನ್ನುತ್ತಾರೆ, ಎಫ್ರಾತದ ಬೆತ್ಲೆಹೇಮೆ, ಜುದೇಯರ ಕುಲಗಳಲ್ಲಿ ನೀನು ಅತಿ ಚಿಕ್ಕವಳಾಗಿದ್ದರು. ಆ ಜನರು ಸುಖವಾಗಿ ಬಾಳುವರು. ಆತನು ಜಗದ ಕಟ್ಟಕಡೆಯವರೆಗೂ ಪ್ರಬಲನಾಗಿ ಆತನೇ ನಮಗೆ Vamos,
ಹಾಗೂ ದೇವರನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುವ ದಿನ. ಯಾವ ಕಾರಣಕ್ಕೆ ಹೇಳಿದರೆ ಆರಂಭದಲ್ಲಿ ಅಬ್ರಹಾಮನು ಇಸ್ರಾಯೇಲರ ಸಂತತಿಗೆ ಹೀಗೆ ಕಾರಣವಾಗುತ್ತಾನೋ ಅದೇ ರೀತಿ ನೋವನ್ನು ಕೂಡ ಆ ಸಂತತಿಯನ್ನು ಮುನ್ನಡೆಸಲು ಒಂದು ಹೊಸ ಪ್ರಜೆಗಳನ್ನು ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಮುನ್ನಡೆಸಲು ಹೀಗೆ ಕಾರಣವಾಗುತ್ತಾನೋ ಅದೇ ರೀತಿ ಮೋಶೆಯು ಈ ಎಲ್ಲರ ವಿಶ್ವಾಸ ನೋಡಿದಾಗ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೆ ಮನದಟ್ಟಾಗುತ್ತದೆ. ಹೌದು ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ಮೊಟ್ಟ ಮೊದಲನೇದಾಗಿ ತಾಯಿ ನಾನೊಬ್ಬ ರಕ್ಷಕನನ್ನು ಹೆರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಮೊದಲು ವಿಶ್ವಾಸ ಪಡುತ್ತಾಳೆ. ಆ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಎಂದಿಗೂ ಕುಗ್ಗದೆ ಆ ತಾಯಿ ತನ್ನ ಜೀವನವನ್ನ ಮುನ್ನಡೆಸುತ್ತಾಳೆ.